ஐநார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். யாருமே வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சதுமே நடேசன் முழு நேரமும் குடின்னு சொல்லி குடிச்சுக்கிட்டே இருக்காரு. சேரனும் கிளம்பி சென்னை வந்துகிட்டு இருக்காரு. சேரன், சோழன், பாண்டி, நிலா எல்லாருமே கொடைக்கானல்ல இருந்து சென்னை வந்துகிட்டு இருக்காங்க. சந்தா வீட்டில் சந்தா அம்மா அப்பா கிட்ட நான் சென்னை வரைய போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி சந்தா கேட்க, ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி சந்தா அம்மா அப்பா கேள்வி கேட்கவும், இல்லை எனக்கு பயாவை பார்க்கணும் போல இருக்கு, அனீஸ் பயாவை பார்க்கணும் போல இருக்கு, நான் போயிட்டு உடனே வந்துடுறேனே, 2 நாள்ல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சந்தா கேட்க, சந்தாவோடைய அம்மா அப்பாவும் முதல்ல என்னென்னமோ சொல்ல, கடைசியில் சந்தா முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு கவலைப்படுற மாதிரி இருக்கிறத பார்த்ததுமே, சரி போயிட்டு வா, 2 நாள் தானே, 2 நாள்ல போயிட்டு உடனே வரணும், வரலேன்னு வை, நாங்க அங்கே வந்துருவோம் அப்படின்னு சொல்லி சந்தா அம்மா அப்பா மிரட்டவும், சரி நான் போயிட்டு 2 நாள்ல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சேரன் கிட்ட சொல்லாம கொள்ளாம சென்னை கிளம்பி வராங்க. சந்தா கிளம்பி சென்னை ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா சேரன், சோழன், பாண்டி, பல்லவன், நிலா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சென்னைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. சந்தா பீகார்ல இருந்து சென்னைக்கு வந்துறாங்க. அனீஸ் வீட்டுக்கு போகாம நேரா சேரன் வீட்டுக்கு வராங்க. இங்க பார்த்தா நல்லா குடின்னு குடிச்சிட்டு நடேசன் தள்ளாடிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா நெஞ்சு வலிக்குது. என்ன இது ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க நடேசனுக்கு படபடன்னு வருது. உட்காந்துறாரு நடேசன். ஒரு மாதிரியா தண்ணி தவிக்கிற மாதிரி இருக்கு. சரி தண்ணியை குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் தண்ணியை குடிச்சிட்டு அந்த கட்டில்ல உட்காராரு. நெஞ்சு பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. என்னது இது நெஞ்சு இப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் நெஞ்சு வலியில துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அக்கம் பக்கத்துல யாருமே இல்ல. ஃபுல்லா நடேசன் குடிச்சும் இருக்காரு. குடிச்சதுல நெஞ்சு வலி வேற பயங்கரமா இருக்கு. ஏற்கனவே பிபி வேற அதிகமா இருக்கிறதுனால தினமும் காலைல நைட்டு மதியம்னு சொல்லி 3 நேரமும் குடிச்சதுனால நடேசனுக்கு நெஞ்சு வலி வந்துடுது. கிட்டத்தட்ட மாரடைப்பு ஸ்டேஜுக்கு நடேசன் வந்துடுறாரு. இங்க நெஞ்சு வலி வந்ததுனால நடேசனால எதுவுமே செய்ய முடியல. அந்த நேரம் தான் பார்த்தா சந்தா இங்க சேரன் வீட்டுக்கு வராங்க. சந்தா வந்துகிட்டு இருக்காங்க. இங்க நடேசன் பார்த்தா தடுமாறி நெஞ்சு வலியில கீழே விழுந்து துடிச்சுக்கிட்டு இருக்காரு. வேகமா சந்தா ஓடியாராங்க. என்னாச்சு என்னாச்சு அங்கிள் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கேட்க, அப்பதான் நடேசன் சொல்ல முடியாம சொல்றாரு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நடேசன் சொல்ல, ஹெல்ப் ஹெல்ப் யாராவது ஹெல்ப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சந்தா கத்துறாங்க. அந்த நேரம் தான் பார்த்தா வானதி இங்க பாண்டி வீட்டுக்கு வருது. பாண்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லியிருக்குல, நம்ம அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய பாக்குறதுக்காக வானதி இங்க சேரன் வீட்டுக்கு வர, இங்க சந்தா மடியில நடேசன் நெஞ்சு வலியில சரிஞ்சு கிடக்காரு. அதை பார்த்ததுமே வானதி பதறி அடிச்சு ஓடியாருது. சந்தா சந்தா நீங்க எப்படி இங்க? அங்கிள் அங்கிள் என்னாச்சு அங்கிள் அங்கிள் என்னாச்சு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா வானதி பதறிக்கிட்டு இருக்கு. அப்பதான் சந்தா சொல்றாங்க அவருக்கு நெஞ்சு வலிக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும், நெஞ்சு வலியா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி பதறவும், ஆமா நான் வந்துகிட்டு இருந்தேன், வந்துக்கு பார்த்தா இவர் நெஞ்சு வலியில கீழே விழுந்து கிடக்காரு, ஐயோ மயங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சந்தா பதற, ஐயோ வாங்கிட்டாரு என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதியும் கடந்து பதறுது. நெஞ்சு வலினா இந்த மாதிரி மயங்கிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா வானதி நடேசனுக்கு முதலுதவி பண்ணுது. நடேசன் நெஞ்சு வலியில சரிஞ்சு விழுந்து கிடக்கவும் இங்க நடேசனுடைய நெஞ்சை அமுக்கி இங்க வானதி பார்த்தா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருது. அப்பதான் கொஞ்ச நேரத்துல நடேசன் கண் முழிச்சு பாக்குறாரு. நல்ல வேலைக்கு கண் முழிச்சிட்டீங்க, இருங்க நான் போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி வேகமா ஓடி போய் ஆட்டோவையும் பிடிச்சிட்டு வர, ஆட்டோ வந்ததும் ஆட்டோல பார்த்தா நடேசனை கூட்டிக்கிட்டு சந்தாவும் வானதியும் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்ப டாக்டர் செக் பண்றாரு. செக் பண்ணதான் டாக்டர் கேட்குறாரு, உங்களுக்கு முதலுதவி பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கிட்ட டாக்டர் கேட்கவும், அப்பதான் நடேசன் இந்த நிற்கிதே இந்த பிள்ளை தான் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், நல்ல வேலைக்குமா நல்ல வேலைக்கு முதலுதவி செஞ்சீங்க, இல்லைனா யாரை இங்க உட்காந்துருக்கிற ஆளே இல்லை, பட்டுன்னு போய் சேர்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், டாக்டர் என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, பின்ன நீங்க குடிச்ச குடிக்கும் உங்களுக்கு இருக்கிற பிபிக்கும் வந்த நெஞ்சு வலிக்கு இந்நேரம் போய் சேர்ந்திருப்பீங்க, அந்த பிள்ளை ஏதோ முதலுதவி செஞ்சனால நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவோ, அப்பதான் நடேசன் வானதியை கண்கலங்கி பாக்குறாரு. டாக்டர் இப்ப பரவாயில்ல, இவருக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி வானதி கேட்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லம்மா, அவரு குடியை மட்டும் நிப்பாட்டினா போதும், இவருக்கு இருக்கிற பிபிக்கு இப்படி குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், அங்கிள் நீங்க குடிக்காம இருக்க மாட்டீங்களா, பாருங்க டாக்டர் சொல்றாரு, நீங்க ஏன் குடிக்கிறீங்க, அதுவும் வீட்டுல யாரும் இல்லைனதுமே
3 நேரமும் குடிச்சுக்கிட்டே இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்க, அட அப்படியெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், அப்போதான் சந்தாவை பார்த்து நடேசன் கேட்குறாரு, ஆமாம் நீ எப்போ பீகார்லேருந்து இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும், அப்போ தான் சந்தா சொல்கிறாங்க, அனிஸ் பையாவை பார்க்குறதுக்காக அம்மா அப்பா கிட்ட கேட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும், யாரு நீ அனிஸை பார்க்குறதுக்காக வந்த, அனிஸை பார்க்க வந்த நீ ஏன் கரெக்டாக நேராக சேர வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும், அப்போ தான் சந்தா தலையை குனிஞ்சுக்கிட்டே சிரிக்கிறாங்க, அங்கிள் அவங்க வந்தது சேரனனை பார்க்கத்தான் இருக்கும், பீகார்லேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, சேரனனை பார்க்கத்தானே இவ்வளோ தூரம் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்ல, அப்போ தான் நடேசன் வானதி கிட்ட, இப்போ நடந்த எனக்கு நெஞ்சு வலி வந்தது, ஆஸ்பத்திரிக்கு வந்தது, இதெல்லாம் நீங்கள் யாருமே சேரன் சோழன் பாண்டி பல்லவன் நிலா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, அப்போ தான் வானதி, ஏன் சொல்லக்கூடாது, நான் சொல்லுவேன், நீங்கள் நல்லா வீட்டில் யாரும் இல்லைன்னதுமே நல்லா குடிச்சு நெஞ்சு வலி வர அளவுக்கு குடிச்சிருக்கீங்க, இதை நான் எப்படி பாண்டிகிட்ட சொல்லாமல் இருக்க முடியும், நான் பாண்டிகிட்ட சொல்லத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும், நீ சொல்லிடுவ அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, நான் சொல்லுவேன் சந்தா நீங்களும் சொல்லுங்க, அப்போதான் தெரியும், நிலாக்காக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களை செம்மையாக திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும், சேரன் சோழன் பாண்டி இவங்க 3 பேரும் கூட பரவாயில்ல, அந்த பொண்ணு நிலாவுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பயப்படவும், இவ்வளோ பயப்படுறீங்களா, அதை குடிக்காம இருந்திருக்கலாம்ல, இந்நேரம் உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்ல, அதான் ஒன்றும் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், பரவாயில்ல ஏதோ நல்ல நேரம் பொழைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும், இது நல்லா இருக்கே, நீ என்னைய நான் பொழைக்கணும்னு நினச்சி எனக்கு முதலுதவி செஞ்சியா, இல்லை நான் அப்படியே பட்டுன்னு போகணும்னு நினச்சி முதலுதவி செஞ்சியா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், அங்கிள் என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களை அப்படி பார்த்ததும் எப்படி பதட்டம் ஆயிடுச்சு தெரியுமா, நானே ஏதோ காலேஜில் படித்தது ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு முதலுதவி செஞ்சேன், நீங்கள் என்னன்னா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும், அது சரிம்மா, நீ முதலுதவி பண்ணதுனால தான் உங்ககிட்ட நின்று இவ்வளோ நேரம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன், இல்லைனா பட்டுன்னு போயிருப்பேன் டாக்டர் சொன்ன மாதிரி, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், அட போங்க அங்கிள் இதுக்கெல்லாம் போயிட்டு நன்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி நடேசனும் பேசிக்கிட்டு இருக்காங்க.